தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் மாம்பழ உற்பத்தி 90% பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் திருலோகச்சந்தரிடம் கேட்கலாம். திருலோகச்சந்தர், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அருவி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் கடுமையான வறட்சியின் காரணமாக இங்கு விவசாயிகளின் வாழ்வாதாரமானது கேள்விக்குறியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் 90% மானாவாரியாகவும் 10% இரவை சாகுபடியாகவும் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் மல்கோவா, அல்போன்சா, செந்தூரா, பீத்தர் உள்ளிட்ட 30 வகையான ரகங்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. மாவட்டத்தில் 1,30,000 மெட்ரிக் டன் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் மாங்கூழ் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் தோத்தாபுரி, அல்போன்சா வகை மாம்பழங்கள் மாங்கூழ் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக மாங்கூழ் உற்பத்தியை பொறுத்தவரையில் மாவட்டத்தில் சிறிய அளவில் பெரிய அளவிலான 40 மாங்கூழ் தொழிற்சாலைகள் உள்ளது. இந்த தொழிற்சாலைகள் மூலமாக மாங்கூழ் தயாரிக்கப்பட்டு 62 வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த ஏற்றுமதியில் 75% வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், ஏமன் போன்ற நாடுகளுக்கும், 15% ஐரோப்பா நாடுகளுக்கும், 10% சிங்கப்பூர், மலேசியா நாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. இதன் மூலமாக அரசுக்கு மட்டும் சுமார் 600 கோடி ரூபாய் அந்நிய செலவணியாக வருவாய் கிடைக்கிறது. இந்த நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நிலவும் கடுமையான வறட்சியின் காரணமாக உற்பத்தியானது மிக பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சுட்டு வருது. குறிப்பாக இந்த ஆண்டு நிலவும் கடும் வறட்சியின் காரணமாக 90% விளைச்சல் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் கடுமையான பாதிப்படைந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வறட்சியின் காரணமாக நீர்நிலைகளில் நீர்மட்டமானது முற்றிலுமாக வறண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 81 ஏரிகளும், ஊராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள 1160 ஏரிகளும், 57,450 கிணறுகளும் தற்பொழுது பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சிருக்குது. குறிப்பாக இதில் 90% ஏரிகள் முற்றிலுமா தண்ணி இல்லாமல் வறண்டு இருக்குது. அதே போல் 70% கிணறுகளும் வறண்டு இருக்குது. இதனால் விவசாயிகள் தோட்டத்திற்கு டிராக்டர் மூலமாக தண்ணீர் நிரப்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்கன்னா டிராக்டர் மூலம் விவசாயிகள் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்றால் 1 ஏக்கர் தோட்டத்திற்கு, அதாவது ஒரு முறைக்கு 5 டிராக்டர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு டிராக்டர் தண்ணீர் 700 ரூபாய் என்ற வீதம் பார்த்தால் கூட ஒரு முறை பாய்ச்சுவதற்கு மட்டுமே 3,500 ரூபாய் செலவாகிறது. அந்த அடிப்படையில் ஒரு சாகுபடிக்காக விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த மாதிரியான சூழல்ல தான் இங்க விவசாயிகள் நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க இந்த விவசாயத்துல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க, வறட்சியால எவ்வளவு பெரிய சிக்கல்கள் நீடிக்கிறது என கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, குறிப்பா அந்த வறட்சியால என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? சார் வணக்கம், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி அருகில என்தட்டைகள் கிராமத்தில் விவசாயி சிவகுரு சார். எங்களுக்கு பாதிப்புன்னு பார்க்கும்போது 2020-21 எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. படிப்படியாக பூச்சி தாக்குதல் அதிகமாகிடுச்சு. இப்போ 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கடும் வறட்சி ஆகி போச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வறட்சியில் எங்களை நிலத்தடி நீர் சுமார் 1000 அடிக்கு மேலே போச்சு. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போர்வெல் போடுறவங்க பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வசதி உள்ளவங்க மட்டும்தான் இப்போ தற்போது போர் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கிணறெல்லாம் எங்களுக்கு வற்றி போச்சு. இப்போ 700 ரூபாய் இருந்த எங்களுக்கு ஒரு டிராக்டர் தண்ணி இப்போ 1000 ரூபாய் போச்சு. அதுவும் எப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை அப்படி எடுத்துகிட்டு வர தண்ணி பார்க்கும் பொழுது 7 மரத்திற்கு மட்டும்தான் விட வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்கும். இது அரசாங்கிடம் நாங்கள் பல முறை கோரிக்கை கொடுத்துங்க. எந்த ஒரு அதிகாரிகளும் இது வரைக்கும் எங்களுக்கு பார்வையிடலை. எங்களுக்கு முறையான நீர் மேலாண்மையும் கிடையாது. அதே மாதிரி மாங்காய்க்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நிரந்தர ஆதார விலை வேணும். அதே மாதிரி எங்களுடைய மாங்காய் விலையை விலை குறைய வாங்கிட்டு வெளி மாநிலத்தில் காயை பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு வாங்கிட்டு வர்றது மிக ஒரு வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படாமல் மாங்கூழ் நிறுவனம் எடுத்துகிட்டு வர்றது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஏதோ ஒரு மாங்காய் கூழில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாநகரமே அழிகிறதுக்கு காரணம் வந்துருச்சு. படிப்படியாக நாங்கள் பாருங்கள், பெரிய மரங்களை பராமரிக்கிறதுக்காக நாங்கள் ஆண்டுதோறும் நிதி கொடுப்பாங்க. ஒரு 20,000 கொடுத்துவாங்க. அதில் இயற்கை உரம் ஒரு 10,000 கேஷ்பேக்குன்றது ஒரு 10,000 கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை உரமே அவங்க கொடுக்குறாங்க. எங்களுக்கு நாங்கள் ஆடு மாடு வச்சுட்டு இருக்கோம். நாங்களே இயற்கை உரத்தை நாங்கள் தயார் பண்ணுறோம். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இப்போ கேஷ்பேக்கே கொடுக்காம இவங்க எங்களுக்கு ஃபுல்லாக இன்புட்டுன்ற ஒரு பேரில் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக. ஏன்னா எங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கும்போது நாங்கள் எப்படி அந்த எருவை பயன்படுத்த முடியும்? எங்கள் எருவை நாங்கள் எங்கே கொண்டு போயிட்டு செய்யறது? நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துறது.
அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சார். நீர் மேலாண்மை தான் முக்கியமாக எங்களுக்கு வந்து கொண்டு வரணும். ஏற்கனவே எங்களுக்கு கால்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை ஒரு 10 வருஷமாக எங்களுடைய கால்வாய் வந்து ஒரு போயிட்டு இருந்து ஒரு 5000 ஏக்கரம் மறைமுகமான தண்ணியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர உபரி தண்ணீரே பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் தான் வருது. ஒரு 10 to 15 இது காலத்தில் தான் நாளில் தான் வருது. அந்த தண்ணியை வந்து பார்க்கும் பொழுது குறுகிய காலத்தில், ஏன்னா பழைய கால்வாயை புதுப்பிக்கப்படாமலும் புதிய கால்வாய்க்கு வந்து வழிவகுத்து அதிக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த நீர் வந்து எல்லா ஏரிகளுக்கும் நிரப்ப முடியாதனால நீர்மட்டம் வந்து குறைவாக போயிடுச்சு சார். அடுத்ததாக நீங்க மா விவசாயிகள் கூட்டமைப்பு தலைவரா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த மா விவசாயிகளை காக்கணும்னா அரசு என்ன மாதிரியான சலுகைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்? மா விவசாயிகள் 5 வருஷமா மிகப்பெரிய சோதனை இருக்கிறாங்க. இந்த வருஷம் மா விவசாயிகளுக்கு பேரிடர்ன்னு சொல்லணும். எப்படின்னா 108 டிகிரி ஃபாரன்ஹீட் டிகிரி வெயில், மண்ணில் ஈரப்பசை இல்லை, அனல் காற்று வீசுது. இதனால மாமரங்கள் வாடுது. இனி ஒரு 10 நாள் மழை இல்லைன்னா மாமரங்கள் 90% காஞ்சிடும். மானாவாரி பயிர் தான் இங்கே அதிகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். மழையை நம்பி தான் மாமரங்களை தோட்டப்பயிர் வச்சான். அந்த காலத்திலேருந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக மாங்கனி மாவட்டம்னு பேர். கிருஷ்ணகிரி வச்சு தான் மாங்கனி மாவட்டம் சேலத்துக்கு வந்துச்சு. ஆனால் அந்த மாங்கனி மாவட்ட விவசாயிகள் இன்னைக்கு படாத பட்டுனுக்கிறாங்க. மாமரங்களை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு விவசாயியும் ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி நகை அடகு வச்சு கூலி செஞ்சு விவசாயி போய் கூலிக்கு போய் செஞ்சுட்டு மாமரங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறோம். அவ்வளோ மரங்களை வளர்ப்போம்னு எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் 1 கோடி மரங்கள் பக்கம் நாங்கள் வளர்த்துருக்குறோம். இப்போ மானாவாரி விவசாயிகள் அந்த மரங்களை காப்பாற்றுறதுக்கு போராடின்னு இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துக்கு அரசாங்கம் உதவணும். அரசாங்கம் எப்படி உதவணும்? அரசாங்கம் மற்ற விஷயங்கள் நாங்கள் இது சொட்டு நீர் பாசனத்துக்கு கொடுக்குறோம், அது கொடுக்குறோன்னு பேசக்கூடாது. சொட்டு நீர் பாசனம் என்ன 20% நீங்களே சொல்கிறீங்க. 80% மானாவாரி விவசாயி என்ன பண்ணுவான்? அந்த மானாவாரி விவசாயி தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறான். அவன் மரங்களை காப்பாற்றுற விவசாயிக்கு நிவாரணம் வேணும். மரங்கள் பாதித்த விவசாயிக்கு நிவாரணம் வேணும். அந்த நிவாரணத்தை அரசாங்கம் செய்யணும். மாங்கனி கண்காட்சி நடத்துது, இங்கே அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடத்துது. என்ன பிரயோஜனம்? விவசாயிகளை பாதுகாத்து இருக்குதா? இது வரைக்கும் 5 வருஷம் செவிடன் காதில் ஊதிய சங்கம் இருக்குது. உரிய விலையை கேட்டோம், உரிய விலை கொடுங்கன்னு கேட்டோம், கொடுக்கல. அடுத்த கர்நாடகா ஆந்திராவில் ஊக்கத்தொகையாக 1 கிலோவுக்கு 5 ரூபா கொடுக்குறேன்னாங்க. அதையும் கொடுங்க எங்களுக்கு கேட்டோம், அதுவும் கொடுக்கல. 3 வருஷமா நிதிநிலை அறிக்கைன்ட்டு மாவை பற்றி ஒரு விஷயம் பேசலை. இந்த வேளாண் துறை அமைச்சர் நிதிநிலை அறிக்கையில் மாவை பற்றி மாங்கனி மாவட்டம்னு பேர். அகில இந்திய மாங்கனி கண்காட்சி எதுக்கு நடத்தணும்? மாவை பற்றி நிதிநிலை அறிக்கையில் பேசாத ஒரு அமைச்சர் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடத்துகிறார். மா விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்களோட பிரதான கோரிக்கையை அரசுக்கு என்னென்னலாம் முன்வைக்கிறீங்க? பிரதான கோரிக்கை எங்களுக்கு மா விவசாயிகளுக்கு இப்போ அவசரமாக மானாவாரி விவசாயிகள் தண்ணீர் பாய்ச்சறதுக்கு மரங்களை காப்பாற்றுறதுக்கு 1 ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வழங்கணும். போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வழங்கி மரங்களை பாதுகாக்கணும். அது அத்தியாவசியம். அடுத்து விலை இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்குது. மகசூல் 10% தான். 90% மகசூல் பாதிப்பு, 10% மகசூல். 10% மகசூல் கூட விலை இல்லாமல் இருக்குது. அவன் வெட்டுக்காய் ஊறுகாய் கன்ற கூட நல்ல விலை கொடுக்குறான். ஆனால் மாங்கூர் தொழிற்சாலை அதிபர்கள் நல்ல விலை கொடுக்கறதில்ல. இந்த வருஷம் ஒரு ஆதார விலையை ஆரம்ப விலையை 50 ரூபாய் கொடுக்கணும். அதுதான் நியாயம். இப்போ கொள்முதல் பண்ணும்போது ஒரு 50 ரூபாய் ஆரம்ப விலையாக வைக்கணும். அதுக்கு பின்னாடி ஏற்றம் இறக்கம் அது பண்ணலாம். அதுதான் நியாயம். ஆனால் அரசாங்கம் இதை பற்றி நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சாலும் சடங்காக மாவட்ட நிர்வாகம் முத்தரப்பு கூட்டம் நடத்துது. ஆனால் அவங்கள மாங்கூர் தொழிற்சாலை இப்படி நீங்கள் நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்கு, விவசாயிகளில் அலட்சிய போக்கோடு பார்க்குறது ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்களுக்கு மா விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் 20,000 ஏக்கருக்கு கொடுக்கணும். அடுத்து மா விலை 50,000 ரூபாய் ஆரம்ப விலையை 50 ரூபாய் வழங்கணும். 1 கிலோவுக்கு ஆரம்ப விலை 50 வழங்கணும். அடுத்து மற்ற மாநிலங்கள் வழங்குறது போல அறுவடைக்கும் அதுக்கும் 1 கிலோவுக்கு 5 ரூபாய் வழங்குறாங்க கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும். அந்த 5 ரூபாய் கேட்டுட்டு வரோம், அது கொடுங்க. அதுவும் கொடுக்கல. என்னவோ இந்த மாங்கனி மாவட்டத்தை நினச்சா
தமிழக வேளாண் துறை அமைச்சர் அதை கண்டுக்கிறதே இல்லை. என்ன காரணமோ தெரியல. இது ரொம்ப நிச்சயமா உங்களோட கோரிக்கைகள் அரசோட கவனத்துக்கு கண்டிப்பா கொண்டு செல்லப்படும். அருவி, நீங்க நேரடியாவே பார்த்திருப்பீங்க விவசாயிகளோட கோரிக்கையை. இந்த பகுதியில் 90% மாமரங்கள் பாதிக்கப்பட்டதால இதை ஒரு பேரிடராக அறிவிச்சு அதற்கான ஒரு நிவாரணத்தை அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்கிறது. அருவி, முழுமையான விவரங்களையும் அங்குள்ள விவசாயிகளின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்கு நன்றி திரு லோகச்சந்தர்.